ஜூலை 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற கிறிஸ்டோபர் நோலனோட த ஆடிசி ஃப்ளாப் ஆக போகுதா? என்னையா சொல்ற, எல்லா நோலன் படமும் சூப்பரா இருக்குமேயா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, எல்லா நோலன் படமும் அட்டகாசமா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் ஒரு நோலன் வொர்ஷிப்பர் தான். ஆனா இந்த ஆடிசி படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சர்ச்சைகள்? இந்த படத்தோட யூடியூப் ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா லைக் டிஸ்லைக் ரேஷியோ பயங்கரமா இருக்கு. எந்த ஒரு நோலன் மூவிஸுக்கும் இந்த மாதிரியான லைக் டிஸ்லைக் ப்ரொபோர்ஷன் இருந்ததே கிடையாது. மற்ற எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன்னா அவரோட ஸ்டோரி டெல்லிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சரி, ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், அதாவது ஏன் இவ்வளோ சர்ச்சைகள் அப்படின்னு கேக்குறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்பர் 1, ஆர்மர். இந்த படத்துல வர சோல்ஜர்ஸோட ஆர்மர் டிசைன் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரியான ஆர்மர் ஸ்டைல் இருந்தது இல்லை. அதுவும் இந்த ஆர்மர் ஸ்டைல் ரொம்ப பிளாண்டா மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2, டயலாக்ஸ். அப்புறம் அவங்க பேசுற டயலாக்ஸ் அக்யூரேட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான படத்துல வர கேரக்டர்ஸ் லைனா மாமுனே வாங்கடா போலாம் அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்காது. அந்த மாதிரி தான் டயலாக்ஸ் இருக்குது படத்துல அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, லுபிட்டோ நியாங்கோ. நியாங்கோ லுபிட்டோக்கானே வச்சுக்கலாம் நம்ம. இவங்க ஒரு பிளாக் அமெரிக்கன், அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க படத்துல ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற கேரக்டர்ல கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன் இவங்களை கேஸ்ட் பண்ண, ஏன் இப்படி ரேசிஸ்டா பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பிளாக் கேரக்டர் யூரோப் ஏசியால, அதுவும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு பீரியட் ஸ்டோரியில எப்படி இருப்பாங்க? பிரிட்டிஷ் ஆப்பிரிக்காவை காலனைஸ் பண்ணி 17th century AD அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட பிளாக் பீப்புள் எப்படி 12th century BCE பிஃபோர் த காமன் ஏரா ஆர் கிரைஸ்ட் பிறப்பதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரியில, அதுவும் யூரோப் கான்டினென்ட்ல இருப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை அமெரிக்கன்ஸ் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹோமர் எழுதின இந்த ஆடிசி புக்ல ஹெலன் ஆஃப் ட்ராய் பேல் ஸ்கின் அண்ட் லைட் கலர்ட் ஹேர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரிஜினல் ஸ்டோரி படி அவங்க வெள்ளையா இருப்பாங்க. நம்பர் 4, எலியட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் சினோன்கிற ரோல்ல நடிக்கிறாங்க. சினோன் தான் ஹீரோ ஆடிசியஸோட கசின். இனிஷியலா இவங்க அக்கிலியஸ்ங்கிற ரோல்ல நடிக்கிறதா இருந்தது. ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் படி இவங்க சினோனா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது தாங்க படத்துல மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. எலன் பேஜ்னு லேடியா இருந்த இவங்க தன்னோட ஜெண்டரை மாத்திக்கிட்டு எலியட் பேஜா ரீசெண்டா டிரான்சிஷன் ஆனாங்க. சரி, ஏன் ஒரு பயாலஜிக்கல் ஃபீமேல மேல் ரோல்ல நோலன் நடிக்க வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. என்னதான் நோலன் சூப்பரான டைரக்டரா இருந்தாலும் அவரும் மனிதர் தானே, அவருக்கும் தன்னோட படம்லாம் ஆஸ்கர் வாங்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதுக்கு தாங்க. சரி, இவங்களை கேஷ் பண்றதுக்கும் ஆஸ்கருக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குங்க. கரண்ட் ஹாலிவுட் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா DEI, அதாவது டிவர்சிட்டி ஈக்விட்டி இன்க்ளூஷன் தான் மிகப்பெரிய ட்ரெண்டு. எந்த ஹாலிவுட் படமாக இருந்தாலும் அந்த படம் சில கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்போதான் அவங்க ஆஸ்கருக்கு நாமினேஷனுக்கே அனுப்ப முடியும். அந்த கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி பீப்புளை கேஷ் பண்ணியிருக்கணும். அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், இல்லைனா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், இல்லைனா மெக்சிகன் அமெரிக்கன்ஸ் ஆர் ஏஷியன் அமெரிக்கன்ஸ். இந்த பேக்ரவுண்ட் சேர்ந்த ஒரு ஆக்டரையும் LGBT கம்யூனிட்டியை சேர்ந்த யாரையாவது கேஸ்ட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் இந்த படத்துல லுபிட்டாக்காவையும் எலியட் பேஜையும் கேஸ்ட் பண்ணிருக்காரு நோலன். சரி, இப்போ இதுல என்ன இருக்கு? ஒரு LGBT கம்யூனிட்டியை சேர்ந்த ஆக்டர் நடிச்சா என்ன தப்புன்னு கேக்குறீங்களா? அவங்க வேற எந்த ரோல் பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க. ஆனா அவங்க இனிஷியலா கேஸ்ட் பண்ணப்பட்டதா சொல்லப்படுற ரோல் அக்கிலியஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மித்திக்கல் வாரியர் இன் கிரீக் ஹிஸ்டரி. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ராய்னு ஒரு பிராட் பிட் படம் பார்த்திருப்பீங்க. அதுல அக்கிலியஸா பிராட் பிட் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் ட்ரெயின் பண்ணி சூப்பர் ஹீரோ பிசிக் மாதிரி வச்சிருப்பாரு. அக்கிலியஸோட ஹைட் பாத்தீங்கன்னா ஹோமரோட புக்ல 6.1 feet, ஆனா எலியட் பேஜோட ஹைட் 5.1 feet. அதோட அவங்களோட பிசிக் ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதுவும் ஆர்டிஃபிஷியல் ஆப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இதுக்கு தாங்க நிறைய அமெரிக்கன்ஸ் இது ஒரு ஓக் நான்சென்ஸ்னு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பா US பாக்ஸ் ஆஃபீஸ் அடி வாங்கணும்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இது ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மூவி, ஸோ கண்டிப்பா என்டர்டைனிங்கா தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. சரி, படத்தை ஐமேக்ஸ்ல புக் பண்ணலாம் அப்படின்னு ஓபன் பண்ணுனா கம்ப்ளீட்லி புக்டு. நம்ம ஆளுங்க அவ்வளவு வெறியா உட்காந்து புக் பண்ணிருக்காங்க. சரி, இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா? இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.